வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமாரிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆதார் கார்டு வைத்து சிம் கார்டு வாங்கியவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று தான் வெளியாகியுள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் கார்டு வைத்து சிம் கார்டு வாங்கினவங்களுக்கு தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் கனெக்ஷன் நாட் ரிக்வயர்டு ஆர் நாட் டேக்கன் பை யூன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு வைத்து எத்தனை சிம் கார்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி செக் பண்ணும்போது நீங்கள் உங்கள் நம்பரை தவிர வேறு ஏதாவது நம்பர் யாராவது உங்கள் ஆதார் கார்டை வைத்து எடுத்திருந்தால் அந்த நம்பரை நீங்கள் நாட் ரிக்வயர்டு அல்லது ரிப்போர்ட் கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் அந்த நம்பரை டீஆக்டிவ் அல்லது கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி உங்களுடைய ஆதார் கார்டில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணி அந்த நம்பரை டீஆக்டிவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. சர்ச் பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க TAPCOF அப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது, TAFCOP. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் அதனுடைய மெயின் பேஜுக்குள்ளால தான் போகும். இதுதான் அதனுடைய மெயின் பேஜ். இதில் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்க உங்களுடைய மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்சாயை இதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வேலிடிட்டி கேப்சா அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணிவிட்டு வேலிடிட்டி கேப்சா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஓடிபி எனக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் கேப்சா டைப் பண்ணி நீங்கள் இது பண்ணால் நீங்கள் கேப்சாயை மாற்றி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் திரும்ப நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எனக்கு ஓடிபி வந்துட்டு 93380803. நான் டைப் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பார்த்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் டைப் பண்ண மொபைல் நம்பர் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 3 ஆப்ஷன் வரும். நாட் மை நம்பர், நாட் ரிக்வயர்டுன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய ஆதார் கார்டு வச்சு 5 சிம் நம்பர் எடுத்துருக்கேன், அதுதான் ஷோ ஆகுது. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த 5 நம்பரும் உங்களுக்கு ஷோ ஆகும். அதே போல் நீங்கள் எத்தனை உங்களுடைய ஆதார் கார்டு வைத்து நீங்கள் சிம் கார்டு எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது எத்தனை நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் ஷோ ஆகும். எனக்கு 5 ஷோ ஆகுது. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு உங்களுடைய எந்தெந்த மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு மொபைல் நம்பருடைய ஸ்டார்டிங் 2 லெட்டர் கடைசி 4 லெட்டரும் ஷோ ஆகும். அதன்படி நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு வைத்து தான் நீங்கள் அந்த சிம் கார்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் எடுக்காத நம்பர் ஏதாவது இதில் ஷோ ஆச்சுன்னு சொன்னால் இதில் நீங்கள் நாட் மை நம்பரோ இல்லை நாட் ரிக்வயர்டு இந்த 2 ஆப்ஷனை ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கீழே ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க ரிப்போர்ட்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு அந்த நம்பர் கேன்சல் ஆயிரும். இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவிட்டி ஆயிரும். ஸோ அதே போல் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே உங்களுடைய ஆதார் பேஸ் படி எத்தனை நம்பர் இருக்குது, நீங்கள் எத்தனை நம்பர் யூஸ் பண்ணிடுங்க, உங்களுடைய ஆதார் கார்டு வைத்து வேறு யாராவது நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் நாட் மை நம்பர் கொடுத்து ரிப்போர்ட் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த நம்பர் ரிஜெக்ட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேணால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.